வெளியாகியிருக்கும் அண்மை செய்தி. இடைநிலை ஆசிரியர்களின் 3வது நாளாக போராட்டம் நடைபெற்று வருகிறது. சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க கோரி இடைநிலை ஆசிரியர்கள் தொடர்ந்து 3வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஆசிரியர்கள் தற்போது மயக்கம் அடைந்து அவர்களை பாதுகாக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் இடைநிலை ஆசிரியர்கள் தொடர்ந்து 3வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சாலை மறியலில் ஈடுபட்டு வரும் இடைநிலை ஆசிரியர்களால் அங்கு கடும் போக்குவரத்து நெரிசல் நிலவுகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் முத்துக்குமார் நேரலையில் இணைக்கிறார். வணக்கம் முத்துக்குமார், போராட்டம் தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க கோரி இடைநிலை ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய சூழலில் இன்று 3வது நாளாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தற்பொழுது இந்த போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. திடீரென ஏற்பட்ட இந்த போராட்டத்தின் காரணமாக இந்த பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் பெரும் பரபரப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. இந்த வழியாக போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் விதமாக ஒரு வழிப்பாதையாக காவல்துறை அதிகாரிகள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். அதாவது சமவேளைக்கு சம ஊதியம் வழங்க கோரி இடைநிலை ஆசிரியர்கள் கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். குறிப்பாக நேற்றைய தினம் டிபி அலுவலகத்தின் முன்பு இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட போது அவர்களை காவல்துறை அதிகாரிகள் தொடர்ந்து கைது செய்து பல்வேறு பகுதிகளில் கொண்டே அடைத்து வைத்தனர். அதே நேரத்தில் பள்ளிக்கல்வித்துறை சார்பாக அதிகாரிகள் அவர்களோட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதில் அந்த பேச்சுவார்த்தை என்பது தோல்வியடைந்தது. இந்த நிலையில் தொடர்ந்து எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும் என பல்வேறு பகுதிகளில் அவர்கள் போராட்டம் நடத்தி வந்த சூழலில் இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்குமே 3வது நாளாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தொடர்ச்சியாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதன் காரணமாக இந்த பகுதி முழுவதும் பெரும் பரபரப்பாக உள்ளது. அதே நேரத்தில் கடுமையான போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருக்கிறது. போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதன் காரணமாக இந்த பகுதியாக செல்லக்கூடிய வாகனங்கள் எதுவுமே சரியாக செல்ல முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. ஒரு பக்கம் இங்க போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய ஆசிரியர்களை கைது செய்து வாகனத்தில் ஏற்றக்கூடிய சூழலும், அதே நேரத்தில் ஒரு சில ஆசிரியர்கள் மயங்கி விழுந்து சுகமான நிலைக்கு செல்லுன்ற அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒளிப்பதிவாளர் பத்மநாபன் நம்மளுக்கு நேரடியாகவே காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் தற்பொழுது ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய சூழலில் ஆசிரியரிடம் இருக்கிற அவரோட சிலைகளை முன்வைக்கலாம். சார் வணக்கம். தொடர்ந்து 3வது நாளாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரீங்க. என்ன சொல்றாங்க அரசு தரப்பிலிருந்து? உங்களோட கோரிக்கையை அதாவது செவி சாய்க்கிறாங்களா செவி சாய்க்கலையா? சார், நாங்க எங்களோட ஒரே கோரிக்கை தான் சார். இடைநிலை ஆசிரியர்களுக்கு அடிப்படை ஊதியங்கிறது ஒரே மாதிரி தான் இருக்கணும். அந்த அடிப்படை ஊதியம் எங்களுக்கு வேறுபடுது. அதுதான் நாங்கள் ஊதிய முரண்பாடு எங்களுக்கு நிறைவேற்றணும்னு சொன்னோம். முதல்வர் அவர்கள் உங்க வாக்குறுதி உங்களுடைய கோரிக்கை நியாயமானது தான் அப்படின்னு சொல்லி தேர்தல் வாக்குறுதி 311 சம வேலைக்கு சம ஊதியம் கொடுப்போம்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்திருக்காரு. ஆனா எங்களை ஒவ்வொரு வாட்டியும் நாங்க அழைத்து பேசி என்ன சொல்லுவாங்கன்னா, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க அப்படி இப்படி சொல்லி ஏமாத்திட்டே இருக்காங்க சார். நீங்க 4.5 ஆண்டு முடிஞ்சு வச்சு ஆட்சின்னு கொஞ்ச காலத்துல முடிய போகுது. ஆனா எங்க கோரிக்கை அவங்க நிறைவேற்றவே இல்லை சார். நாங்க அதை கேட்டோம்னா இங்க பாருங்க, ஒவ்வொரு லீவ்லையும் நாங்க இந்த சென்னையில ஒவ்வொரு இடத்துல ரோட்ல படுத்து போராடுறோம். எங்க ஆசிரியர்களுக்கு கூட நியாயமான கோரிக்கை அவங்க நிறைவேற்ற மாட்டேங்கிறாங்க. முதல்வர் தான் வாக்குறுதி கொடுத்தாரு, உங்க கோரிக்கை நியாயமானது அவங்க நிறைவேற்றுவோம். அதை இன்னைக்கு வரைக்கும் நிறைவேற்றல சார். நாங்க எங்க சார் போய் கேட்கறது? ஒவ்வொரு வாட்டியும் பேச்சுவார்த்தை கூப்பிட்டு இன்னும் ஒரு 10 நாள்ல நல்ல செய்தி வந்துடும், 5 நாள் நல்ல செய்தி, இப்படியே ஏமாத்திட்டு இருக்காங்க சார். ஆட்சி முடிய போது எப்ப சார் வரும்? எங்களுக்கு பேச்சுவார்த்தை வேண்டாம் சார். நேரடியாக எங்களுக்கு அரசாணை போட சொல்லுங்க. எங்களுடைய கோரிக்கை தெரியாம இல்ல முதல்வர், எல்லாருக்கும் தெரியும். தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்கும் சம வேலைக்கு சம ஊதியம் கொடுக்கணும்னு அடிப்படை சட்டமே இருக்கு சார். இந்திய அரசாங்கத்தோட சட்டமே இருக்கு. அவர் எங்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் விரைந்து கொடுக்கணும். முதல்வர் தமிழ்நாடு முழுவதும் சுத்திட்டு இருக்காரு. எல்லா இடத்துலயும் திமுக ஆட்சி நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா எங்க ஆசிரியர்கள் தெருவில் கிடக்கும், சென்னையில தான் தெருவில் கிடக்கணும் சார். இது கூட தெரியாம இருக்கிறாரு முதல்வர். அப்ப அவங்களுக்கு சீக்கிரமா எங்களுக்கு என்ன செய்யணும்? கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றணும் சார் என்று கேட்டுக்கிறேன் சார். அவ்வளவுதான் சார். போராட்டத்தில் ஈடுபட்டு வரீங்க. ஒரு இடத்துல உங்களை போராட கூட விட மாட்டாங்க. இன்னைக்கு கலெக்டர் ஆபீஸ்ல போராடுறீங்க, நேற்று தினம் அங்க டிபி வளாகத்தில் போராடுறீங்க. ஏன் உங்களை ஒரு இடத்துல ஒழுங்கா போராடுறதுக்கு கூட விட மாட்டாங்க சார்? நாங்க 16 ஆண்டு கால போராட்டம் சார். இந்த எந்த முறையும் இல்லாதவளுக்கு இந்த முறை புது மெத்தட பயன்படுத்துறாங்க. காவலர்களை வச்சுக்கிட்டு பொதுவா அரெஸ்ட் பண்ணா கொண்டு போய் மண்டபத்தில் அடைக்கணும், அவங்களுக்கு தண்ணீர் உணவு கொடுக்கணும். ஆனா 3 நாளா பாத்தீங்கன்னா இடமும் கொடுக்கல. போராடுறதுல அராஜக முறையில ஒடுக்குறாங்க. உண்மையிலேயே ரொம்ப வருத்தமா இருக்கு. அதுவும் ஆசிரியர்களை அறவழியில பறிக்கக்கூடிய ஆசிரியர்களை அறவழியில ஒடுக்குறாங்க. கொண்டுட்டு போறவங்களையும் பஸ்ல வச்சுக்கிட்டு டூர் சுத்தி காட்டுற மாதிரி 4 மணி நேரம் 5 மணி நேரம் இயற்கை உபாதை கழிக்க விடாம, பெண்கள் ஹார்ட் பேஷண்ட் இருக்கிறாங்க, நீரிழிவு நோயாளிகள் ஆசிரியர்கள் இருக்கிறாங்க, பெண் ஆசிரியர் இருக்காங்க, அவங்களை யூரின் கூட பாஸ் பண்ண விடாம 4 மணி நேரம் இப்படியே ரவுண்டே அடிக்கிறாங்க. ஒரு மண்டலத்தில் கொண்டு அடைக்கணும், அவங்களுக்கு தண்ணி கொடுக்கணும், உணவு கொடுக்கணும். அதுதான் எப்போது உள்ள நடைமுறை. ஆனா இது என்ன மாடல்னு இது எங்களுக்கு தெரியல. புது மாடலா இருக்கு. போராடுறதுக்கு முதல்வர் நேரடியாக தலையிடணும்.
கொண்டாந்து வீதி வீதியா ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஒரு யூரின் பாஸ் பண்ணாம ஒரு பெண் ஆசிரியர்கள் ஆண் ஆசிரியர்கள் எவ்வளவு நேரம் சார் இருக்க முடியும்? தண்ணி இல்லாம இருக்காங்க. நேற்று அவ்வளவு பேர் மயக்கம் போட்டுருக்காங்க, தள்ளு முள்ளுல மயக்கம் போட்டுருக்காங்க. இது ஒரு அடக்குமுறையா நாங்க பாக்குறோம். ஆசிரியர் மீதான மிகப்பெரிய வன்முறையா அடக்குமுறையா பாக்குறோம். மாண்புமிகு தமிழக முதல்வர்களும் நேரடியாக தலையிட்டு எங்களுடைய பிரச்சனைக்கு உடனே முடிவுக்கு கொண்டு வரணும் சார். எங்களுக்கு இடமே கொடுக்காம வீதி வீதியா ஒவ்வொரு வீதியா நாய் மாதிரி போராட்டம் இருக்கோம். தயவு செய்து மாண்பு முதல்வர் நேரடியாக இதுல தலையிட்டு எங்களுக்கு எங்களுடைய இந்த 311 நிறைவேற்றி தரணுமா அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் சார். தொடர்ச்சியா அந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கு. எந்த ஒரு கோரிக்கையும் உங்களை நிறைவேற்ற மாதிரி தெரியல. இன்னும் இருக்கக்கூடிய ஒரு 3 மாத ஆட்சி காலத்துல இந்த கோரிக்கையை நிறைவேற்றுவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கா? இப்படி எந்த அளவுக்கு காவல்துறை அதிகாரிகள் உங்களை துன்புறுத்துறாங்க? எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. இன்னும் இருக்கிற காலகட்டத்திலேயே எங்களுடைய கோரிக்கை ஒரு அரசாணை வெளியிட்டு நிறைவேற்றலாம். காவல்துறை எங்களை அலக்களிக்கிறாங்க. அங்க நாங்க டிபிஐ எங்களுடைய தலைமையகத்துல போராடணும். அப்பவும் எங்களை தரன்னு இழுத்து தான் கொண்டு போனாங்க. பெண்ணாசிரியர்கள் தொடக்க பள்ளித்துறையில அதிகமா வேலை பார்க்கிறோம். நம்ம இந்த அரசு சமூக நீதியை பத்தி பேசுறாங்க. பெண்களுக்கான நிறைய திட்டங்களை ஒதுக்குறாங்க. ஆனா இங்க ஒரு கூட்டம் பெண்கள் குழந்தைங்க குட்டிங்களோட இந்த தெருவுல கிடந்து போராடிட்டு இருக்கோம். இதுவும் அரசின் கண்ணுக்கு தெரியணும். ஏன்னா 2009 மே 31 ஒரு நாள் இடைவெளியில் 3170 ரூபாய் வந்த வேறுபாடு இன்றைக்கு 16,000 ரூபாய்க்கு மேல். எல்லா ஆசிரியர்களும் அதே அவங்க வீட்டுக்கு அருகில அப்பாயின்மெண்ட் ஆகல, அங்கங்கே வெளி மாவட்டங்கள்ல. சோ அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. இப்படி இக்கட்டாட்ட நிலையில தான் நாங்க தெருவுல வந்திருக்கிறோம். இருமுறை தேர்தல் வாக்குறுதி 311 எங்களுடைய கோரிக்கையை இணைத்திருந்தாங்க. இருமுறை முதல்வர் நேரடியாக எங்களோடு வந்து உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறோம், நிச்சயமா உங்களுடைய கோரிக்கையை நான் வந்தது நிறைவேற்றவேன்னு சொல்லி இருந்தாரு. சோ அந்த நம்பிக்கையோட தான் நாங்க காத்திருந்தோம். 4.5 ஆண்டுகளாக காத்திருக்கிறோம். இது எங்களுக்கு மறுக்கப்பட்ட சமூக நீதி முழுமையாக எங்களுக்கு மறுக்கப்பட்டிருக்கிறது. நாங்க எங்களோட உரிமையை கேட்கிறோம், ஊதிய உயர்வு கேட்கல, சம வேலைக்கு சம ஊதியம் தான் கேட்கிறோம். 2009 அதற்கு பின் வந்த ஆசிரியர்கள் டெட் தகுதி தேர்வு 1008 தேர்வுகளை எழுதி வேலையை வாங்கி இங்க வந்து உட்கார்ந்தா எங்களுக்கு சமமான ஊதியம் இல்லை. இதே நிலை தொடர்ந்தா ஆசிரியர் நாங்க தெருவில் எங்களுக்கு உயிர் போனா கூட என்ன ஆகும்னு தெரியல. ஏன்னா எல்லாருமே உடல்நல கோளாறுகளோட அவ்வளவு இதோடையும் இருந்தாலும் அரசினுடைய அவ்வளவு திட்டங்களையும் டிஜிட்டல் சார்ந்த அத்தனை திட்டங்களையும் நாங்க வெற்றிகரமா நடத்திட்டு இருக்கிறோம். இப்போது எல்லாமே டிஜிட்டல் உலகமா மாறிடுச்சு. அந்த உலகத்துல நாங்களும் வேகமா குழந்தைகளுக்கு எவ்வளவு கொடுக்கணுமோ, எங்களுடைய ஊதியம் இவ்வளவு குறைவாக இருந்தாலும் எங்கள் கண்ணு முன்னாடி இருக்கிற குழந்தைங்களை எங்களுடைய குழந்தைகளாகவே நினைச்சு நாங்க கல்வி கொடுத்துட்டு இருக்கிறோம். அப்போ எங்களுக்கு இந்த நிலைமை என்றால் எங்களால முடியல, ஏத்துக்கவே முடியல. தேர்தல் வாக்குறுதிய 311 உடனடியாக முதல்வர் அவர்கள் எங்களுடைய கோரிக்கையை அவருக்கு சொன்ன மாதிரி நிறைவேற்றணும்னு நாங்க கேட்டுக்கிறோம். எவ்வளவு பேர் சார் மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க? பார்க்க முடிஞ்சு ஒரு ஆசிரியர் மயக்கம் போட்டு விழுந்தாரு. எவ்வளவு பேர் மயக்கம் போட்டு விழுந்தாங்க? நேற்று ஒரு ஆசிரியை காவல்துறை கைது செய்ய முற்பட்ட போது மயக்க நிலையை அடைந்தார்கள். மயக்க நிலை அடைந்த அவர்களுக்கு பக்கத்தில் அருகாமையில் இருந்த மருத்துவமனையில் சேர்த்தாங்க. அவங்களுக்கு முதலுதவி மட்டும்தான் வழங்கப்பட்டது. மருத்துவமனையிலிருந்து இவங்களுக்கு ஒரு ட்ரிப்ஸ் இறக்குனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அதை செய்யாத காவல்துறை கைது செய்து மருத்துவமனையில விட்டுட்டு அவங்க பாட்டுல கிளம்பி போயிட்டாங்க. அந்த அவங்களுக்கு ட்ரிப்ஸ் போடுற அந்த செலவினங்கள்லாம் நாங்க போராளிகள் நின்று அவங்களை கவனிச்சுக்கிட்டோம். இது போல எண்ணற்ற ஆசிரியர்களுக்கு தலையில அடிபட்டிருக்குது, கையில உடைப்பட்டிருக்குது. நேற்று என்னோட சோல்டர் வண்டி பஸ்ல ஏத்துறேன்னு சோல்டர் பேக் இழுத்தாங்க. எனக்கு இந்த 2 கை ரெண்டும் வலிக்குது, எங்க பயங்கர பெயின் இருக்குது. இன்றைய முதல்வர் அவர்கள் துணை முதல்வராக இருக்கும்போது இந்த ஊதிய ஏற்றத்தாழ்வை ஏற்படுத்தினாரு. அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது இந்த ஊதிய ஏற்றத்தாழ்வை நான் களைவம்னு எங்களுக்கு வாக்கு கொடுத்தாரு. வாக்கு கொடுத்த மாதிரி தேர்தல் வாக்குறுதியா 311 கொடுத்தாரு. முதல்வரா வந்த போனே நான் குழு போடுறேன், உங்களுக்கு சரி பண்ணி தர்றேன்னு சொன்னாரு. ஆனா இதுவரைக்கும் செய்யவில்லை. நாங்க அமைதியான முறையில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு இந்திய பிரச்சனை என்ற ஒரு முறையில நாங்க அமைதியான முறையில இதுவரைக்கும் போராடிக்கிட்டு இருக்கிறோம். வன்முறையில நாங்க எப்பவும் இறங்க போறது இல்ல. நாங்க ஆசிரியர்கள் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடிய மறியல் போன்ற போராட்டங்களை எப்போதும் நாங்கள் தொடர மாட்டோம். இவர்கள் இதை விட என்ன போராட்டத்தை எதிர்பார்க்கிறார்கள் என்று சொன்னால், இதில் இருக்க 2000 ஆசிரியர்களும் தீ குளித்து தான் இந்த ஊதியத்தை பெற முடியும் என்றால் அதை செய்வதற்கும் நாங்கள் தயங்க மாட்டோம் என்பதை இந்த வேளையில் நான் துணை முதல்வர்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். நன்றி. எங்களோட முதல்வர் மீது நம்பிக்கை வைத்திருக்கோம். அவர் எங்களுக்கு உடனடியாக இதில் தலையிட்டு உடனடியாக அரசாணையை கொடுக்கணும் எங்களுக்கு.
நிச்சயமாக இங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்களுடைய ஒவ்வொரு கோரிக்கைகளையும் கேட்டோம். ஒவ்வொரு கோரிக்கைகளுமே அவர்களுடைய குமுறல் தான் இருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த திமுக அரசு ஆட்சிக்கு கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் 4.5 ஆண்டுகள் என்பது ஆகிவிட்டது. இன்னும் 2-3 மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில இன்னும் எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவார்களா நிறைவேற்ற மாட்டார்களா என்று காத்திருந்தான் தற்பொழுது இங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இவர் ஏற்கனவே எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது எங்களுடைய போராட்டங்கள் எல்லாம் கலந்து கொண்டு எங்களுடைய ஆட்சி வந்த பிறகு திமுக ஆட்சி வந்த பிறகு உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றப்படும் என தெரிவித்திருந்தார். ஆனால் தற்பொழுது அது அப்படியுமே வெற்றி வாக்குறுதியாகவும் அதே நேரத்தில் மிகப்பெரிய பொய்யாகவும் நிரூபித்து காட்டிவிட்டார். தொடர்ச்சியாக எங்களுடைய கோரிக்கைக்காக பல முறை போராட்டங்கள் நடத்தினாலும் கூட எங்களை போராட்டம் நடத்த விடாத சூழலில் காவல்துறையை கொண்டு அடக்குமுறையில் ஈடுபட்டு வருவதாகவும் இங்கே இருக்கக்கூடிய போராட்டக்காரர்கள் தொடர்ச்சியாக அவர்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தி வருகிறார்கள். இங்கே கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் தொடர்ந்து இங்க போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய சூழ்நிலை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் இங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்களை தொடர்ச்சியாக கைது நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறார்கள். கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட இங்க இருக்கக்கூடிய பேருந்துகள் என்பது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. 10க்கும் மேற்பட்ட பேருந்துகள் நிறுத்தி வைக்கப்பட்டதில் தொடர்ச்சியாக அதாவது ஆசிரியர்களை கைது செய்யக்கூடிய அந்த நடவடிக்கைகளும் ஈடுபட்டு வருகிறார்கள். இருந்தாலும் கூட எங்களை எங்கு கொண்டு போய் கைது செய்து நடவடிக்கை எடுத்தாலும் அதே போல பல இடங்களில் அடைத்தாலும் நாங்கள் மீண்டும் ஒன்று கூடி எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றும் வரை நிச்சயமாக இந்த போராட்டத்திலிருந்து ஓய மாட்டோம். எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவதற்காக நாங்கள் தீக்குளிப்பதற்கு கூட தயாராக இருக்கும் என்று அவர்கள் தரப்பிலிருந்து மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். தற்போது இந்த பகுதியில் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட காவல்துறைகளும் இருக்கிறார்கள். இவர்கள் தொடர்ச்சியாக இந்த ஆசிரியர்களை கைது செய்து காவல்துறை அதிகாரிகள் இந்த பேருந்தில் ஏற்றி வரக்கூடிய ஒரு சூழலும் இருக்கிறது. இடைநிலை ஆசிரியர்களின் போராட்டம் தொடர்பான விரிவான கள நிலவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி முத்துக்குமார்.